வெல்கம் டு Ramy'S vlog. இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்றோம், என்ன மாதிரியான பிரசாதம் பண்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் அன்னைக்கு வந்து வீடு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மாப்பிங் போட்டோம்னா, நமக்கு அடுத்த நாள் நமக்கு செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக நான் வந்து பெருக்கி தொடச்சிட்டு மாப்பிங் போட்டுட்ருக்கேன். ஸோ மாப்பிங் போட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா, பூஜை பொருட்கள், பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் நல்லா நம்ம சுத்தமாக நம்ம விளக்கி வச்சிட்டோன்னா, நம்ம அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தீபம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் நார்மலாக இந்த மாதிரியான பூஜை சாமான் விளக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த விளக்கில் இருக்கிற அந்த இடுக்கில் இருக்கிற அந்த பிசுக்கள்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். 2 தடவை சோப்பு போட்டு நார்மல் சோப்பு போட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக புளி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். பார்த்திங்கன்னா சூப்பராக பளபளன்னு வந்துருச்சு. ஸோ பூஜை சாமான்லாம் நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங். ஏன்னா வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த அவல், பொரி, வெல்லம், இது பூ, சாமிக்கு வைக்கிற பூ இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் கொஞ்சமாக ஷாப்பிங் போனேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டோர். இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டோர் வந்து சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால் நமக்கு நம்ம ஊர் சாமான் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேணாம், இங்கே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கொஞ்சம் வந்து வாடினதாக இருக்கும் காய்கறிகள்லாம். அப்போ வந்து நீங்கள் பெரிய மார்க்கெட் போட்டிங்கன்னா அங்கே வந்து டெய்லியே லோடு இறங்கும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லெமன் வாங்கிக்க போகிறேன். அப்புறம் இந்த அவல் பொரி, அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அதெல்லாம், இந்த தயிர் இதெல்லாம் வாங்கிக்கிறேன். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வாங்க தான் வந்தேன். ஆனால் ஃப்ளவர்ஸே இல்லை, அன்றைக்கி லோடு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ளவர்ஸ் கிடைக்கவே இல்லை எனக்கு. ஸோ இங்கே உள்ள இது வந்து கடைக்கு உள்ள கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும், அரிசி, பருப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். என் ஹஸ்பண்டும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இதுதான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நடந்தது. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு அன்னைக்கு வந்து நான் கோலம் போடுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா என்னால் டெய்லியெல்லாம் என்னால் கோலம் போட முடியாது. ஆனால் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து கோலம் போட்டுருவேன். நான் கோலத்துலேயும் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு ஓரளவு தான் தெரியும். அது இந்த ரங்கோலி டைப் கோலம் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். இந்த கம்பி கோலம்லாம் எனக்கு வந்து சின்னதாக ஒரு 3 புள்ளி 4 புள்ளி வச்சு போடுற கோலம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த கோலமே நான் கூகுள்லேருந்து ஆட்டை போட்டது தான். அதுலேருந்து தான் ஒரு சின்ன சிம்பிள் கோலத்தில் தான் நான் வந்து பார்த்து வச்சு நான் போட்டேன். ஸோ என்னோடய பொண்ணும் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இந்த கோலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போட்டாச்சு, ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை சாமான்லாம் நம்ம விலைக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து மஞ்சளும் குங்குமம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வேலை முடிஞ்சப்புறம் நாம் வந்து பிரசாதம் செய்ய ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அவல் கேசரி தான் செய்ய போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து கேஷ்யூவும் கிஸ்மிஸ் பழம் இது 2மே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
அப்புறம் நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்க திக்கா இருக்கிற அவலும் சரி, இல்லைன்னா தின்னா இருக்கிற அவல் எது வேணா எடுத்துக்கலாம். அத வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கோர்ஸா வந்து பவுடர் அடிச்சு வச்சுக்கோங்க. 1 கப் அவல் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி 1/2 கப் அளவுக்கு பவுடர் கிடைக்கும். அதையும் நம்ம நெய்யில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. இது வந்து ரவா கேசரிய விடவே சூப்பரா இருக்கும். சீக்கிரமாவும் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதில வந்து 1 கப் அளவு இல்லைன்னா 1 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நீங்க அவல் வேகிறத பொறுத்து நீங்க சேர்த்துக்கலாம் தண்ணி. பார்த்தீங்கன்னா, அவல் வந்து நல்லா தண்ணிய சீக்கிரமாவே அப்சர்வ் ஆயிடும். ஸோ, அதனால வெந்தும் போயிடும். நீங்க 1லேருந்து 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில வந்து நான் வந்து கொஞ்சமா ரெட் கலர் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்க இத வேணா அவாய்ட் பண்றதா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அவல் நல்லா வெந்துருச்சு. இதில தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு சுவை இருக்கோ, அதளவுக்கு கொஞ்சமா கூட்டி கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பிறகு இதில வந்து நான் ஒரு 2 ஏலக்காவ நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த முந்திரியும், கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துக்கலாம். இதில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அவல் கேசரி ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து பால் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். எனக்கு கிருஷ்ணருக்கு வந்து பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாலும் ஒரு பக்கம் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். வெறும் பால் வந்து வைக்காதீங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பிரசாதம். இதில் அவலும், பொரி, வெல்லம் இதை ரெண்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பழம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பிரசாதமாக படைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பாதம் டைல்ஸில் வந்து உங்களுக்கு தெரியலை சரியாக. ஆனால் வந்து அரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்து நம்ம கிருஷ்ணர் பாதம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய வீலாக்ஸ் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதளவு என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லோருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.